ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் சரோட ஃபயர் வெயிட்டிங்கில் இருக்கும் D50 படத்தோட லேட்டஸ்ட் நிலவரம் மற்றும் படத்தோட ரிலீஸை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற சூப்பர் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டீசர் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் D50 பற்றி சூப்பர் தகவல்கள்லாம் வந்திருக்கு நண்பாஸ். என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று D50யோட ஃபுல் ஷூட்டிங் ரேப் ஆயிடுச்சு நண்பாஸ். அண்ட் இது தொடர்பாக நம்ம டீசர் கூட அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, D50 DD2 ரேப் ஆயிடுச்சு. படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூக்கு என்னோட சின்சியர் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட விஷனை சப்போர்ட் பண்ணதுக்காக கலாநிதி மாறன் மற்றும் சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு பிக் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டீசர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? D50யோட ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகலை நண்பாஸ். அதுக்குள்ள அவரோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் ப்ராஜெக்டான DD3யோட ஷூட்டிங்கையும் நேற்று தொடங்கிட்டாரு. ஸோ இதுதான் DD3யோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த பிக் நண்பாஸ். தனுஷ் சார் எங்க இருக்கிறாரு பாத்துட்டீங்களா? இது மட்டும் இல்லாம நேத்து DD3யோட ஷூட்டிங் ஸ்பாட்ல சரத்குமார் மற்றும் ஃபேமிலி கூட டி சார் எடுத்த போட்டோஸ் தான் இது. சரி, சரத்குமார் சார் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமா நண்பாஸ், சரத்குமார் சார் DD3ல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு. ஸோ இப்போ புரியுதா எதுக்கு இந்த போட்டோஸ்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு? ஸோ இது ஒரு தகவல் நண்பாஸ். அடுத்து D50யோட ரிலீஸை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நியூ இயர் 2024க்கு படம் தியேட்டர்ஸில் வெளிவர போகிறதாக லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு. ஏப்ரல் 11 அல்லது ஏப்ரல் 12 படம் தியேட்டர்ஸில் வெளிவரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் நியூ இயருக்கு படம் வரதுனால ஏகப்பட்ட படங்களும் அந்த டைமில் வருது. ஸோ D50க்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லணும். அண்ட் இதை விட காம்படிஷனில் D50 இறக்குறாங்கன்னா அப்போ படம் எந்த அளவுக்கு தரமாக உருவாயிருக்கும்னு பாருங்க. ஸோ டீசர் ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியா நண்பாஸ்? அண்ட் அவ்வளோதான் நண்பாஸ். நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டீசர் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.